MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உயிர்னு சொல்லுவோம், ஒரு லக்னத்தை என்ன சொல்லுவோம், உயிர் பாவம்னு சொல்லுவோம். அப்போ அந்த உயிர் பாவத்தினுடைய அதிபதி யாரு, தலைவரை யாரு, ஹீரோவை யாரு, குடும்ப தலைவர் யாரு, முருகப்பெருமான் தானே. அந்த எளிமையாக இறைவனை அடையக்கூடிய, இறைத்தன்மையை உணரக்கூடிய ஒரு தெய்வமாக நம்மளுக்கு முருகப்பெருமான் இருக்கிறார். அதனால 6 படை வீட்டில் தான் அவருக்கு கும்பிட்டா அருள் கொடுப்பாரு அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. திருச்செந்தூர் போய் தான் முருகன் கும்பிட்டா தான் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு, இல்லை அவர் 10 மணி நேரம் காத்துனா அவர் தெய்வமே அப்படி நம்ம கோவப்படும். ஆன்மீகத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்க. இறை பக்தின்றது வேற, அந்த நிலையை உணர்றது வேற. எப்படி சொல்ல, கண்ணீர் மல்க காது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே ஒரு உணர்வுபூர்வமாக அவரை நேசிங்க. பாப்பா கொஞ்சம் செய்ப்பா, நில்லுப்பா அப்படின்னா நிற்பாரு. நம்ம சித்தர்கள் மகான்கள் சொன்ன புத்தகத்தை படிங்க. இறை வழிபாடுன்றது முதல்ல மனசுல இருக்கணும். மனசு தூய்மையாச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு கட்டத்தில் இன்னி ஒரு குழந்தைக்காக தவம் இருந்து மக்கள் காத்து நிற்காங்க. அந்த சங்கடங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா அது முருகப்பெருமான வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. முருகன் பக்தர்களுக்காகவே நான் கேட்குறேன், முருகனை மனமுருகி வழிபடுறாங்க. ஒரு நல்லது கெட்டது இது நடக்க போகுது, இது முன்கூட்டியே நடக்கும், இல்லை இதை பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துமா? முருகன்னா வாக்குமா, முருகர் தான் எல்லாமே. வாக்கு அப்படின்றது அவருக்கு முருகர் தான். ஜாதக ரீதியாக சொல்ல வரேன், நான் ஒரு ஜோதிட மாணவர். நான் மேஷ லக்னம், அதுக்கு அதிபதியே முருகப்பெருமான் தான். அப்போது 12 கட்டங்களில் முதல் கட்டமே யார், முருகர் தான். அப்புறம் நம்ம அவர் என்ன சொல்கிறது, உயிர்னு சொல்லுவோம். ஒரு லக்னத்தை என்ன சொல்லுவோம், உயிர் பாவம்னு சொல்லுவோம். அப்போ அந்த உயிர் பாவத்தினுடைய அதிபதி யாரு, தலைவரை யாரு, ஹீரோவை யாரு, குடும்ப தலைவர் யாரு, முருகப்பெருமான் தானே. அப்படி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? எந்த வழியில் போய் நீங்கள் அவர் வந்து எதுக்குள்ளே அடைப்பீங்க? அவரை எதுக்குள்ளேயுமே அடைக்க முடியாது. இங்கே பிரச்சனை எதுக்குள்ளே நீங்கள் அவருக்கு அடைக்க முடியாது. சரி, கடைசியாக அப்படியே வருவோம். 12வது கட்டம் மீனத்துக்கு வருவோம். மீனத்தில் வந்து அதோடைய அதிபதி குரு பகவான். நம்ம குருவா இப்போ ஒரு கிரகத்தை பார்க்குறோம். பட் நான் எப்படி பார்ப்பேன், அப்பனுக்கு பாடம் சொன்னவர் குரு யாரு, சிவபெருமானுக்கு பாடம் கிளாஸ் எடுத்து வருவார். அப்போ அவருக்கு குருவா மாறாரா இல்லையா? அப்போ வந்து முதல் பாயிண்ட்டுக்கு அவர் தான் வர்றாரு, எண்டு பாயிண்ட்டுக்கும் அவர் தான் வர்றாரு. முதலும் அவரே, முடிவும் அவரே. இவ்வளவுதான் நீங்க அவர் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்கிட்ட எவ்வளவு பிளெக்சிபிள். இறை வழிபாடு திரும்ப சொல்றேன், நீங்க மந்திரங்கள் செய்வது, பூஜைகள் செய்வது, ஆகமங்கள் செய்வது, யாகங்கள் செய்வது ஒரு வகை, அது ஒரு தனி. அது வந்து மந்திர ஒளிகளுக்கு எப்பவுமே சக்தி உண்டானா உண்டு. கண்டிப்பா அந்த ஒளிகள், இந்த ஃப்ரீக்வன்சி அவட போய் சேர்றதுக்கான ஒரு விஷயம் தான் மந்திர ஒளிகள். எதுவுமே வேணாம் அப்படின்னாலும் இன்னும் முருகான்னு உட்காந்து செய்ய வேண்டிய செய்வார். அதுக்காக அவர் முருகர் ரொம்ப அவர் யாகம் பண்ணிட்டாருப்பா, நான் வந்து உடனே அவருக்கு சீக்கிரமா அக்சஸ் ஆயிடுவேன், நீ எனக்கு எதுவுமே பண்ணலாம், முருகர் பண்ண மாட்டார். முருகர் இல்லை, எந்த தெய்வமே எல்லாரையும் ஒரே தராசெல்லாம் வச்சு பார்க்கும். முருகன் ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு யுகத்துக்குமான ஒரு படைப்பு வந்து இறைவன் கொடுத்துருப்பார். பரம்பொருள், திரும்ப சொல்ற பரம்பொருள் கொடுத்துருக்கு. அதில் இந்த கலியுகத்துக்கு நம்மளுக்கு ஈஸியாக ரொம்ப டக்குன்னு போய் அக்சஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு எளிமையாக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து யாரானா முருகப்பெருமான். ஒன்றும் இல்லை, நம்ம ஏடிஎம் கார்டு பண்ண போயிட்டு கார்டு போட்டு பண்ணியிருந்தோம். முதல்ல ஏடிஎம் வந்த புதுசில் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். ஏடிஎம் உள்ள நுழையத்துக்கே பயமா இருக்கும். பக்கத்துல பார்த்து கேட்டு இருப்போம். அப்படி அடுத்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எல்லாருக்கும் ஜிபே வந்துச்சு, ஒரு செகண்ட்ல முடிச்சுடுறாங்க கதையை உட்காந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் அப்படியே ஒரு படிப்படியா வந்து ரொம்ப எளிமையாக ஒரு இடத்துல போய் ஆன்மீகத்தில் போய் நிற்கணும்பா அப்படின்னும் போது அந்த எளிமையாக இறைவனை அடையக்கூடிய, இறைத்தன்மையை உணரக்கூடிய ஒரு தெய்வமாக நம்மளுக்கு முருகப்பெருமான் இருக்கிறார். அதனால 6 படை வீட்டில் தான் அவருக்கு கும்பிட்டா அருள் கொடுப்பாரு அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற சின்ன கோயில்ல போய் கூட இது நிறைய பேர் தவறு. அது வந்து கிரக ரீதியாக நாங்கள் சொல்லுவோம், நிச்சயமா அது வேற. கிரக ரீதியாக ஒரு சில தன்மை ஒரு சில கோயிலுக்கு உண்டு. ஐயா உனக்கு இந்த கிரகம் சரியில்லை, அப்போ அந்த கிரகத்தினோட வைப்ரேஷன் இடத்துக்கு போகணும்னு சொல்லுவோம். கண்டிப்பா அது கதை வேற. பொதுவாகவே எனக்கு எதுவும் இல்லப்பா, நான் முருகரை வணங்குறேன் அப்படின்னா எங்க இருந்தாலும் கும்பிடுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற கோயில போய் கும்பிடுங்க. முருகரை திருச்செந்தூர் போய் தான் முருகர் கும்பிட்டா தான் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு, இல்ல அவர் 10 மணி நேரம் காத்துனா அவர் தெய்வமே அப்படி நம்ம கோவப்படும். 10 மணி நேரம் காக்க தெய்வமா, ஏன் இப்ப அப்படி நிக்கிறீங்க, உங்களை கூப்பிட்டேனா அப்படிங்கிற மாதிரி. யாருமே வருத்தி எந்த தெய்வமே நம்ம பாப்பா என்ன வருத்தி தான் பார்க்கலாம் சொல்லல. அவ்வளவு ரிஸ்க் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஐயோ நான் இன்னும் 8 மணி நேரம் ஆச்சுப்பா முருகரை பார்க்கறதுக்கு, 10 மணி நேரம் ஆச்சு, அது என்ன பெருமை உங்களுக்கு காத்து நிற்கிறதுல? எவன் சொன்னா அவங்களுக்கு போய் காத்துன்னு போய் பார்க்க சொல்லி? எந்த சித்தர் எந்த மகான் உங்களுக்கு வழி காமிச்சாரு? இல்லப்பா இந்த கேட்ல போய் நின்று நீ 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்து திருச்செந்தூர் முருகரை பார்த்தா தான் உனக்கு அருள் கொடுப்பேன்னு சொன்னாரா முருகர்? இதுதான் மடமேன்னு சொல்றது, முட்டாள்தனம் சொல்றது. ஏன் வருத்துக்கிறீங்க? வருத்திக்காதீங்க. உண்மையிலே அவர் பார்க்கறது நல்ல வாய்ப்பு ஆயிடுச்சுன்னா பொறுமையாக வந்து பார்த்துட்டு வாங்க. அது பெருமையாக சொல்லுவாங்க, 8 மணி நேரம் ஆச்சுப்பா என்னப்பா அவர் பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்க? உடனே வந்து 8 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா வச்சுக்கப்பா, ஒரு 5 வீடு ஒரு 5 வீடு போனதுக்கு நீ சென்னை போய் சேர்ந்தோன்னு ஒரு 5 வீடு ரிஜிஸ்டர் குத்து அனுப்பிச்சிட்டு வரா? ஆன்மீகத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க அதுக்குள்ள டிராவல் பண்ணுங்க. இறை பக்தின்றது வேற,
அந்த நிலையை உணர்றது வேற. அவர்கிட்ட ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் யாரும் இருக்காதீங்க. எந்த தெய்வத்திட்டுமே காம்ப்ளிகேட் விஷயத்தை வச்சுக்காதீங்க. முருகா அப்படின்னு உட்காந்தத்துல கூப்பிடுங்க. எப்படி சொல்ல, கண்ணீர் மல்க காது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே ஒரு உணர்வுபூர்வமாக அவரை நேசிங்க. வாப்பா வந்து செய்ப்பா நில்லுப்பா அப்படின்னா நிற்பாரு. அவர் அதுக்காக தான் காத்து நிற்காரு. வந்தது இந்த கலிகாலத்து கலி உலக தெய்வமா அவர் சிவபெருமானை அமைச்ச நோக்கமே பக்தர்களுக்கு ஏற்பட இன்னலை. அதாவது கேரக்டரா புரிஞ்சுக்கணும். அரக்கன் அப்படின்றது ஒரு கேரக்டர். நம்ம கூட அரக்க குணம் உண்டு. அப்போ அதை அழித்தல், இவனை சூரபத்மனை அழிச்சோம்னா ஏதோ ஒரு இவனை போய் அடிச்சுட்டு அந்த அழித்தல் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற கெட்ட வைப்ரேஷனை கெட்ட எண்ணங்களை அழித்து நல்வழிப்படுத்தி இறைநிலை அடைக்கிறதுக்கு, அந்த சிவபாதத்தை அடைக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான். அப்ப நீங்க முருகப்பெருமானை பிடிக்கும் போது சிவன் தத்துவத்துக்குள்ள போய் அடங்கிடலாம். அப்போ அந்த மோட்சத்துக்கான திறவுகோல்ல ஒரு படி போகலாம். ஒண்ணு. அப்போ காதல் அப்படின்ற விஷயத்துல இவர் தான் முதன்மையாளர். முதல்ல இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவர் இவர் தான். நம்ம புராணப்படி வள்ளி தெய்வானை ஃபர்ஸ்ட் இன்டர்காஸ்ட் பண்ணவர் இவர் தான். முதல் புரட்சியாளர் இவர் தான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா உயர்வு தாழ்வு அப்படின்றது இருக்கக்கூடாது மனித பிறவில. இங்க எல்லாருமே சமமா இருக்கின்றது உணர்த்ததுக்காக தான். அதுக்காக குரத்தை கட்டினாரு அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. மனிதனாக பிறக்கும் போது உங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு உணர்வுகள் வரும். எல்லாருமே நீ ஈக்குவலா பார்க்கணும் அப்படின்றத உணர்த்ததுக்கான தத்துவமா தான் அவர் இருமனைகள். உடனே முருகப்பெருமான் 2 பண்ணி நானும் 2 பண்ணி வச்சு சொல்லிட்டு விதண்டாவாதமா 2 பண்ணி கட்டிக்கூடாது. அது இல்ல தத்துவம். உடனே இன்னும் சொல்லுவாங்க ஒரு சில தெய்வத்தை போய் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும். அதெல்லாம் விஷயங்கள் வேற. தயவு செஞ்சு முருகப்பெருமான்கிட்டையும் எந்த தெய்வத்துக்கிட்டையும் அது போன்ற நீங்களா ஒரு விஷயத்தை வகுத்துக்காதீங்க. நம்ம சித்தர்கள் மகான்கள் சொன்ன புத்தகத்தை படிங்க. இறை வழிபாடு முதல்ல மனசுல இருக்கணும். மனசு தூய்மையாச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு கட்டத்தில் அந்த மன தூய்மைக்கு ஒரு சில வழிபாட்டு முறை வேணும், ஒரு சில உணவு வேணும். அதுதான் உணவு மூலியமா தான் கிரகங்கள் வேலை செய்யும். அப்ப சாத்வீகமான உணவுகளை உட்கொள்ளும் போது தான் மனசு லேசாகும், உடம்பு நல்லா இருக்கும். அப்போ உடம்பு நல்லா இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய எண்ண அலைகள் ஃப்ரீக்வன்சி ஈஸியாக இறைவன்கிட்ட போய் சேரும். அப்போ உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒர்க்கோ கடினமான ஆர்டரை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து ஜீரணமாகாது. உங்களுக்கு மைண்டு வந்து அங்கே போய் சேராது. இப்போ அடிப்படையில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. காலையில் இருந்து எந்த ஆலயமும் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை முதல்ல வணங்குங்க. இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. இறைவன் தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் படைச்சி நம்மளை அனுப்பிச்சு இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணமே இறைவன் தான். அது எந்த இறைவன் உங்களுக்கு மனசு தோணுதோ அந்த இறைவன் பண்ணுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாதக ரீதியாக நம்ம சொல்லும்போது, நான் ஒரு ஜோதிட மாணவனாக சொல்லும்போது முருகப்பெருமானுடைய பங்களிப்புன்றது ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப வலிமையான கிரகம் முருகப்பெருமான். அவர் வந்து சரியில்லைனாலும் பல பிரச்சனை கொடுத்துருவாரு, சரி இருந்தாலும் பல நன்மையை கொடுத்துருவாரு. அப்போ அவருக்கு ஒரு தேவையான ஒரு முக்கியமான பங்களிப்பு அவருக்கு உண்டு. வாழ்க்கையில முக்கிய பங்களிப்பு அவருக்கு உண்டு. இப்போ ரொம்ப எளிமையா சொல்ல போனா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பல்லுல இருந்தா பிரச்சனையே ஆரம்பிக்கும். நோய் வந்து எங்கிருந்து ஒரு மனுஷனை ஆரம்பிக்கும்னா நீங்க டாக்டர்ஸ் என்ன கேட்டா தெரியும். உள்ளார்ந்து போய் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனுக்குமே நோய் முதல்ல ஸ்டார்ட் வந்து பல்லுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். பல்லுல ஒரு பிரச்சனை வந்தாதான் அது பல விஷயங்களாம் பரிமாறமாகி ஒரு நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது சயின்ஸ். அப்போ அந்த அந்த ரத்தம் நாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முக்கியமான காரகத்தை யார் இருப்பாருன்னா முருகப்பெருமான் இருப்பாரு. கர்ப்பப்பெண் அவர் இருப்பாரு. செவ்வாய்க்காரகன். ஆமா, இதெல்லாம் உண்டு. அவர் தான் தன்மை. ஒரு ராணுவ வலிமை, ராணுவம், டிஃபென்ஸ், போலீஸ், யூனிஃபார்ம் சர்வீஸ்னா முருகப்பெருமான் ஆதிக்கம். மருத்துவர் யாருன்னா முருகர் தான். செவ்வாய் நல்லா தான் ஒருத்தர் மருத்துவர் ஆக முடியும், ஒரு நர்ஸ் ஆக முடியும், அட்லீஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் வேலையாக செய்ய முடியும். அப்போ இந்த செவ்வாயுடைய காரகத்துவம் இருந்தது தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய முடியும், டாக்டராக இருக்க முடியும், டிஃபென்ஸ் இருக்க முடியும், போலீஸ் இருக்க முடியும். நாட்டை பாதுகாக்கக்கூடிய நபராகவும் செவ்வாயுடைய ஆதிக்கம் வேணும். உங்கள் நோயை தீர்க்கும் மருத்துவராகவும் இல்லை செவ்வாயுடைய ஆதிக்கம் வேணும். அதனால் முழுமையான ஒரு விஷயம் முருகப்பெருமான். அப்போ அந்த செவ்வாயுடைய தாக்கம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பாதிக்குமோ எந்த அளவுக்கு உயர்த்துறதுக்குமே காரணத்தான் முருகப்பெருமான் தான். அப்போ என்ன பண்ணணும்? முருகா அவருக்கு பிடிச்சது துவரம் பருப்பு தான். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கான தானியம் எது? துவரை. நம்ம துவரை அதிகமாக தமிழ்நாட்டில் பயன்படுத்துவோம், தெரிஞ்சோ தெரியாமல். ஏன்? இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான். மறைமுகமாக அந்த கிரகத்துடைய தன்மையை நம்ம உள்வாங்கிக்கிறோம். அப்போ சந்திரன், நீர், நம்ம பால் அதிகமாக பயன்படுத்துகிறோம், காமதேனுவை பயன்படுத்துகிறோம், பசும்பால் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த பால்னா யாரு அப்படின்னு சொல்லும்போது நீர் காரகத்துவம் சந்திரனை பயன்படுத்துகிறோம். அப்போ பருப்பு குழம்பு சாப்பிடும்போது பருப்பு துவரம் பருப்பு வந்து முருகப்பெருமான், அவருடைய காரகத்துவம் வந்துடும். அப்போ உணவு மூலியமா கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணலாம். அப்போ சாதாரணமாக ரொம்ப எளிமையாக முருகா அப்படின்னு போய் ஒரு துவரம் பருப்பு வச்சு வணங்குங்க போதும். அவருக்கு செவ்வரளிப்பு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிச்சமான விஷயம் முருகப்பெருமானுக்கு. அப்போ குறிப்பா அவருடைய நாள், செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதுலயும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எது அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். நித்திய பிரதோஷ வேலைன்னு ஒன்று உண்டு. அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு நாள்லயும் உண்டு நித்திய பிரதோஷம். 4 to 6 நித்திய பிரதோஷ வேலை. தினமும் வரக்கூடிய பிரதோஷம் ஒரு நாள், நித்திய பிரதோஷம் தினமும் வரும். அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நித்திய பிரதோஷம் 4 to 6 அந்த முருகப்பெருமானை நீங்க வணங்கும் போது அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கும். எப்பவுமே வந்துட்டு பிரதோஷம் அப்படி நித்திய பிரதோஷம்னால பிரதோஷம் வேற, அது சிவனுக்கான விஷயம். பிரதோஷம் நாள் நித்தியம் பிரதோஷம்னா தினமும் வரக்கூடிய 4 to 6 அது செவ்வாய்க்கிழமை தான் விசேஷம். அதுல விசேஷம் என்னன்னா நித்திய பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். அப்ப இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு செவ்வரளி பூ
ஒரு பருப்பு வகையில் ஒன்று செய்யுங்க. சார் அவருக்கு தேனு திணை மாவு இதெல்லாம் பிடிக்கும். அது ஏமா அவர் வந்து ஒரு கேரக்டராக அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வனப்பகுதியில் இருந்தவர் ஒரு வேடன் அப்படி அந்த ஒரு கதையாக சொல்லுவாங்க. எல்லாருமே ஆதியில் எல்லாருமே வனப்பகுதியில் இருந்தவங்க தானே, அது ஒரு பிரச்சனை இல்லை. தேனும் தெனிமாவும் ரொம்ப பிடிக்கும். அவர் காதலுக்கான உதவி செய்வது இதெல்லாம் உண்டு, அது மனசார்ந்த விஷயம். நம்ம கிரக ரீதியாக சொல்லும்போது முருகப்பெருமான் அருளை பெறுறது இது. இன்னும் அவருடைய நல்ல அருளை பெறணும் அப்படின்னா ரத்த தானம் கொடுக்கணும். முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னா பிளட் டொனேட் பண்ண பிளட் டொனேட் பண்ணவங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. வாய்ப்பு இருக்கிறவங்க எந்த விஷயம் எனக்கு உடம்புல இல்லை, எனக்கு முருகப்பெருமான் அருள் வேணும்னு சொல்லும்போது உடம்புல எந்த தாக்கமும் இல்லைன்னும்போது தாராளமாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ கண்டிப்பாக ரத்த தானம் கொடுங்க. முருகப்பெருமானுடைய உண்மையிலே அருள் கிடைக்குமான்னு நிச்சயமா கிடைக்கும். அது எந்த மாற்றம் கிடையாது. இது பரிச்சாத்த முறை செஞ்சு ஒரு 6 மாசம் முறை கொடுத்து பாருங்க, அவருடைய அருள் கிடைக்குமானா கிடைக்கும். அப்போ 2வது விஷயம், திருமணம் ஆகாத பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இப்போ திருமணம் ஆமா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறப்புல சங்கடம் வராது. இப்போ நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஓகே, புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே சொல்ல வரேன், திருமணம் ஆகாத மற்ற நபர்களுக்கு உதவி செஞ்சுனே வாங்க, உங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். நாளைக்கு குழந்தை பேர் சம்பந்தமான இருக்கிற விஷயத்துல இடர்பாடுகளை முருகப்பெருமான் களைவார். பெண்களுக்கு கர்ப்பை பண்ணும் போது முக்கியமான பங்களிப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு. இன்னி ஒரு குழந்தைக்காக தவம் இருந்து மக்கள் காத்து நிற்காங்க. அந்த சங்கடங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா அது முருகப்பெருமான வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. அப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த முருகர் கோயிலாக இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த 6 படை முருகன் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் உங்க பக்கத்தில் இருக்கிற முருகனுக்கும் கொடுங்க. அந்த முருகரும் ஒண்ணுதான், இந்த முருகரும் ஒண்ணுதான். ஒரு சில சித்தர்கள் ஒரு சில முனிவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, ஒரு சில மூலிகை பெற்றாங்க, மந்திர சக்தியை பெற்றாங்க. அப்போ வரக்கூடிய அடுத்த தலைமுறையும் அந்த சக்தி அவங்களுக்கு போய் சேர்ந்ததாக சக்கரங்கள் மூலியமா ஒரு சில அந்த எந்திரங்கள் மூலியமா அந்த கோயிலுக்கு ஒரு பவர் உருவாக்கி போனாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக அங்க மட்டுமே அந்த முழுமையாக பலன் இருக்கும், மற்ற முருகர்கிட்ட இருக்காது அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஒரு கால பூஜை நடந்தாலும் பூஜை நடக்கணும் அந்த கோயில்ல. பூஜை நடக்காத எந்த கோயிலுக்கும் போகாதீங்க, அங்க சக்தி இருக்காது, வைப்ரேஷன் இருக்காது, இது இயல்பு. நீங்க கல்லா இருந்தாலும் அது கல்லு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி நீங்க ஒரு உயிர் சக்தி கொடுக்கும் போது தான் அதுவும் சக்தி உங்களுக்கு கொடுக்கும். ஆனா நம்ம 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துறோம், ஏன்னா உயிர் சக்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு கால பூஜை நடக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயில் இருந்தாலும் அதே சக்தி தான், 6 கால பூஜை நடக்கிற முருகப்பெருமான் கோயில் இருந்தால் அதே சக்தி தான். ஆனால் அங்கே போய் நின்று நான் மணிக்கணு நின்று என்ன முருகப்பெருமானை பார்த்துட்டேன், சரி பார்த்துருந்த லைஃப்பில் எத்தனை பேர் மாறி போச்சு, இந்த கேள்வி யாராவது பதில் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அது கர்மா, நீங்க பார்க்கறது கர்மா, போனது கர்மா, கொஞ்சம் புரிஞ்சுன்னு போங்கன்ற. அதுக்காக வருத்திக்காக தான் சொல்ல வரேன். நீங்க போறதுல எந்த மாற்று கருத்துலாம் நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆனா தன்னை வருத்தி கொண்டு இறைவனை காரணம் சொல்லிட்டு எந்த தெய்வத்திட்டுமே முயற்சி பண்ணாதீங்க. அது அந்த அளவுக்கு எனக்கு உகந்ததா தெரியல. கண்டிப்பா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. முருகன் நீ அங்க ஓடி இங்க ஓடி 6 படை வீடு அங்க இங்கெல்லாம் ஓட வேண்டாம், முருகா குமரான் உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து முருகனை கூப்பிட்டா போதும், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். கஷ்டப்படாதீங்க, லைன்ல போய் நிக்காதீங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிமா, நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.